நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி சந்தியா, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் முடிவெடுத்துட்டேன் சந்தியா. உங்க எல்லார் கூடவும் சேர்ந்து நானும் பெரியத்தையோட கிராமத்துக்கு வரேன். சந்தியா, நீ சொல்லியிருந்தல அவங்களோட மனசுல என்னால இடம் பிடிக்க முடியும்னு. உனக்கு என் மேல இருக்கிற இந்த நம்பிக்கைக்காக கண்டிப்பா நான் ஒரு தடவையாச்சும் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நீயும் சூர்யாவும் எப்பயுமே எனக்கு துணையா இருப்பீங்கல்ல. அண்ட் தேங்க்ஸ் சந்தியா. நேத்து எனக்காக இந்த ட்ரெஸ்லாம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் a lot. ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்தோம்மா. எங்க பொண்ணோட சந்தோஷத்துக்காக நாங்க இந்த வாய்ப்பை தரணும்னு நினைக்கிறோம் சந்தியா. எனக்கு பிரீத்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு. மம்மி, God bless you my child. பார்த்து போயிட்டு வாமா. டாடி. அங்க போய் கவனமா இருமா. சரிங்கப்பா. அத்தை, வணக்கம். அம்மா சந்தியா, அத்தைக்கு தேவையான சிவப்பு ட்ரெஸ் வாங்கியிருக்கியா? அது தக்காளி பழ சிவப்புல இருக்கணும். அத்தை, நான் உங்களுக்கு அப்பவே காட்டினேன்ல. எதுக்கும் இன்னொரு தடவை கேட்டு வச்சுக்கலான்னு தான் கேட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரியத்தை ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உனக்கே தெரியும்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு கோவம் வரும். அவங்க முன்னாடி என்ன பேசினாலும் பார்த்து பேசணும். அங்க எந்த தப்பும் நடக்காம கவனமா இருக்கணும். இல்லைன்னா உனக்கே தெரியும்ல, அவங்க கோவத்துல என்ன வேணாலும் பேசுவாங்க. ஓ காட், ஒருவேளை அவங்க என்னோட விஷயத்திலேயே நோ சொல்லிட்டாங்கன்னா? கண்டிப்பா அப்படிதான் சொல்வாங்க. இங்க சந்தியா மருமக முதல் தடவை கிராமத்துக்கு வந்தப்போ அவளுக்கும் அம்மாவுக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கொஞ்ச நாள் தெரியாம தான் இருந்தது. ஆனா இவன் நல்ல மனசாலையும் நேர்மையாலையும் இவ எப்படியோ அம்மா மனசுல இடம் பிடிச்சிட்டா. அப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்க கூட எதிர்பார்க்கல. அவ்வளவு சீக்கிரத்துல சந்தியாவை அவங்க ஏத்துக்குவாங்கன்னு நாங்க 2 பேரும் கூட நினைக்கல. இது பாரு பிரீத்தி, நம்ம அங்க போறதுக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும். நம்ம அங்க போய் சேரத்துக்கு முன்னாடி உனக்கு நான் அங்க இருக்கிற பெரியத்தைய பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன். சந்தியா, ஒரு நிமிஷம் இரு, நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தை விட முதல் விஷயம், நான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க பத்தி உங்ககிட்ட முதல்ல சொல்லிடுறேன். அங்க பெரிய மாமா இருக்காங்க, அவங்களோட பசங்களும் இருக்காங்க. அதாவது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க. ஓகே ஓகே சந்தியா, ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய போராட்டத்துக்காக போறீங்க, ஆனா முதல்ல எதுவுமே வேலை செய்யலையே. நாளைக்கு என்ன நடக்க போதோ, நீங்க ஊருக்கு வந்து என்ன செய்ய போறீங்க? மோகன்,
உங்ககிட்ட பென் இருக்கா? அண்ணா அண்ணா வண்டியை கொஞ்சம் ஓரமாக எடுத்துங்களேன் ப்ளீஸ். வண்டி எடுங்க. பிரீத்தி, இந்த பெண். மோகன், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புப்பா. நாங்க உன்னை இப்படிதான் வளர்த்தோமா? எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருக்க. அத தப்புன்னு சொல்றதுக்கும் உனக்கு தைரியம் இருக்கணும்ல? எனக்கு நல்லா தெரியும் நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கன்னு தெரியுது. அங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, கிராமத்துல இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, எல்லாரும் தப்பா பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. நீ என்ன செய்யறதுன்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கல்ல? இங்க பாரு, ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இரு. ஒரு மனுஷனுக்கு தான் செய்யற வேலைகள்னால தான் கௌரவம் கிடைக்கும். வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரே ஒரு தடவை தான் சந்தர்ப்பம் கிடைக்கும். நம்ம மரியாதையை குறைச்சிக்கிறதும் அதிகப்படுத்திக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு கண்ணா. அதனால போன மானத்தை நீ தான் திரும்ப பெறணும். இந்த பொண்ணு விஷயத்துல நீ பண்ணது தப்பு, அது உனக்கும் தெரியல மோகன். இப்ப நீ அவளுக்கு துணையா இருக்கணும். அவளை நீ காதலிச்சல்ல, அந்த காதலை எப்படியாவது வாழ்றதுக்கு முயற்சி செய். அந்த பொண்ணு ஒண்ணும் தனியா போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் போராடணும். ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுங்க. அப்பதான் ஜெயிக்க முடியும். நாங்கெல்லாம் உனக்கு துணையா இருப்போம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ்வாடா, ஊருக்கு வந்தாச்சு. நான் பிறந்த மண்ணுக்கு வந்துட்டேன். ஆண்டவா, இந்த 7 நாள் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சுடா. சீக்கிரமா நம்ம ஊருக்கு போயிடணும். இப்ப சரோஜா சிங்கமா இருந்து பூனையா மாற போறா. சத்தமே இல்லாம இவ அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்பா. என்ன சரோஜா, இப்போ கூட என்ன பார்த்து முறைக்கிற? அம்மா வந்துட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்துல வருவாங்கன்னு சொல்றேன். இப்போ ஒண்ணு அவங்க வரல, சரியா? ஊருக்கு வந்துட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க வந்ததும் எனக்கு திடீர்னு தைரியம் அதிகமாயிடுச்சு சூர்யா. இருக்காதப்பா, கிராமத்துல எல்லாமே நல்லா தான் இருக்கும், சுத்தமாவும் இருக்கும். காத்துலயும் சரி மனுஷங்களையும் சரி எந்த கலப்படமும் இருக்காது. பட்டணத்துல கடைக்கு போனா தேவையானது எல்லாமே கிடைக்கும். ஆனா இந்த சந்தோஷம் இந்த கிராமத்துல மட்டும்தான் கிடைக்கும். சரி சரி, வாங்க வாங்க. என்னப்பா, எப்படி இருக்க ராஜன்? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? வாங்க வாங்க. என்ன விஜயாக்கா, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
அடா அப்பா, அவங்கள பாருங்க, அவங்க பட்டணத்துல இருந்து தான் வராங்க. இவங்க முன்னாடி ஆட்டம் போட்டு காட்டலாமா? என்னப்பா வாங்க. அப்பா நம்ம எதுவுமே சாப்பிடலப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இவங்களை விட்ட வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. வாங்கப்பா, சொன்னா கேளுங்க, அப்பதான் நம்ம சாப்பிட முடியும். வாங்கப்பா. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. எங்க ஆட்டத்தை நீங்க பாக்குறீங்களா? நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேணாம் வேணாம், நேரமே இல்ல. வீட்டுக்கு போனோம், இல்லனா அத்தை கண்டிப்பா திட்டுவாங்க. வாங்க எல்லாரும் போலாம். ரோஜா, இந்த மாதிரி ஆட்டத்தை பார்த்து ரொம்ப நாளாகுது. அதனால கொஞ்சம் பார்த்துட்டு போலாம். வீட்டுக்கு தானே போறோம், கொஞ்சம் லேட்டா போனா என்ன? ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன சொல்ற சோட்டு? ஆமாங்கப்பா, கொஞ்சம் பார்த்துட்டு போலாம். பிரீத்தி அன்னிக்கும் சந்தியா அன்னிக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அம்மா இல்லம்மா, அவங்க பாவம் ரொம்ப ஆசையா வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க. அவங்க கையில கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம். குடுப்பா. ஆனா இங்க பாருங்க, கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதிப்போம். அந்த பணத்தை வச்சுதான் நாங்க வாழ முயற்சி பண்ணுவோம். எங்களுக்கு பிச்சை எடுக்கிறது தெரியாதுங்கம்மா. பாத்தியா? அம்மா கொஞ்ச நேரம் தானே பார்த்துட்டு போலாமா? அதுவும் இல்லாம எல்லாரும் ஆசைப்படுறாங்க. கொஞ்ச நேரம் தானே போகுது, பார்த்துட்டு போலாம். சரி, உன் விருப்பப்படி செய். நீங்க ஆரம்பிங்க. நம்ம ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்க போகுது. Wow, amazing. Wow, amazing. இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாகுது. நல்லா பண்றீங்க, அற்புதமா இருக்கு.
ஐயா இந்தாப்பா. ஷோட்டு, நீ எந்த கிளாஸ் படிச்சிட்டு இருக்க? முதல்ல நான் எப்பவும் ஸ்கூலுக்கு போவேன். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஸ்கூல்ல இருந்து வெளியில அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஏன் ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க? அது நீங்களா? வணக்கங்க. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட நான் அப்புறமா வந்து பேசுறேன். முதல்ல இவங்க கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. இங்க வந்து ஆட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, வரக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? இப்படி ஆட்டம் போட்டு எங்க கிராமத்து ஆட்கள்கிட்ட பணம் வாங்குறத முதல்ல நிறுத்து. பொருள்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. தயவு பண்ணி மன்னிச்சிருங்க ஐயா. எப்பவுமே ஏன் நீங்க அந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு வாட்டி தப்பு நடந்துருச்சு, அதுக்கு நாங்க என்ன செய்யறது? ஐயா தயவு செஞ்சு எங்க அப்பாவை மன்னிச்சிருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க. முதல்ல உங்க பொருள்லாம் எடுத்துட்டு போங்க இங்க இருந்து. எங்க கிராமத்தை விட்டு போயிடுங்க. இன்னொரு தடவை உங்களை எங்கேயாவது கிராமத்துல பார்த்தேன், அப்புறம் நான் ரொம்ப மோசமா நடந்துக்க வேண்டியதா இருக்கும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? போங்க போங்க, முதல்ல போங்க. தெரியுது, அம்மா வந்துட்டாங்க. பாட்டி வராங்க. சரோஜா அம்மா வந்துட்டாங்க. இவங்கதான் பெரியதான்னு நினைக்கிறேன். பாத்தியா சரோஜா, ஆரம்பிச்சுட்டாங்க. நீ எப்படிமா இருக்க சந்தியா தங்கம்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பெரியத்த. இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யாரு கண்ணு படாம நான் எப்பவும் நல்லா இருக்கணும். ஆனா எப்பவும் நான் உன்னையே தானே பார்த்துட்டு இருக்கேன். உண்மையா சொல்றேன், இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுல எந்த குறையும் இல்ல. என் சந்தியா மருமக உன்னை நல்லபடியா பாத்துக்கிறான்னு நினைக்கிறேன்.